Hello all, welcome back to my YouTube channel AI with HI. AI with HI அப்படின்னா என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். அதில் நம்ம இப்போ பைத்தான் பார்த்துட்டு இருக்கோம். பைத்தானில் இன்னைக்கு ஒயில் லூப் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இஃப் எல்இஃப் எல்ஸ் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். அது சீக்வன்ஸில் எக்ஸிக்யூட் ஆகி போயிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு சில சமயங்கள் நமக்கு என்ன மாதிரி தேவை ஏற்படும் அப்படின்னா சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சில கண்டிஷன் அக்கர் ஆகிற வரைக்கும் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி தேவை வந்து ஏற்படும். அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்ற அது வந்து தேவைப்படும். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நமக்கு பைத்தான்ல ரெண்டு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒன்று ஒயில் லூப்பு, இன்னொன்று ஃபார் லூப்பு. இன்னைக்கு நம்ம ஒயில் லூப் பத்தி பார்க்க போறோம். ஒயில் லூப் எப்படின்னா ஒயில் லூப் சிம்பிள் ஒயில் லூப் பார்க்க போறோம். ஒயில் லூப் வித் பிரேக் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போறோம். ஒயில் லூப் வித் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போறோம். ஒயில் லூப் வித் எல்ஸ் பிளாக் யூஸ் பண்ணி பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம அதுக்கு சிம்பிளா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஒயில் while underscore loop and create பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் count equal to 1 கிரியேட் பண்ணிக்குவோம். ஒரு வேரியபிள் while count less than or equal to 5 colon print count. count print பண்றோம். கவுண்டோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்றோம். count plus equal to 1 இன்க்ரிமெண்ட் பண்றோம். இது சிம்பிள் while loop. சிம்பிள் while loop. சிம்பிள் while loop இதுல என்ன ஆகும் அப்படின்னா கவுண்டோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 இனிஷியலைஸ் பண்ணிருக்கு. செக் பண்ணுது ஒயில் லூப் வந்து அடுத்து செக் பண்ணுது. கவுண்ட் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 பாக்குது. அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒயில் லூப்புக்குள்ள போகும். அப்ப பிரிண்ட் கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணுது. அப்புறம் கவுண்ட் வந்து ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுது. கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1. ஃபர்ஸ்ட் டைம் கவுண்ட் 1 இருக்கும். அதுக்கு அடுத்த ஐட்ரேஷன்ல 2 இருக்கும். அப்படியே 3 4 5 வரைக்கும் வரும். 5க்கு மேல இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 6ன்னு வரும்போது ஒயில் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. எக்ஸிட் ஆயிடும். நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். இங்க என்ன வரும் அப்படின்னா 6ன்னு வரும். இங்க இடத்துல பிரிண்ட் கவுண்ட் இஸ் நவ் கவுண்ட். இந்த இடத்துல கவுண்ட் இஸ் நவ் 6ன்னு வந்து வரும். எக்ஸிட் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கே புரியும். பைத்தான் while underscore loop dot py 1 to 5 பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் கவுண்ட் இஸ் நவ் 6ன்னு வந்து பிரிண்ட் ஆகும். பாத்தீங்களா? 1 2 3 4 5 வரைக்கும் பிரிண்ட் ஆச்சு. கவுண்ட் இஸ் நவ் 6. ஏன் அப்படின்னா கவுண்டோட வேல்யூ வந்து 5 விட கிரேட்டரா போகும்போது இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணாது. அதனால அதுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஒயில் லூப் வந்து டெர்மினேட் ஆயிடும். இப்போ நம்ம அதுக்கடுத்து ஒயில் லூப் வித் பிரேக் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இதை கமெண்ட் பண்ணிடுவோம். அடுத்து while loop with break statement. அதுக்கு கவுண்ட் ஈக்குவல் டு 1 இனிஷியலைஸ் பண்ணிக்குவோம். while true while true colon if count greater than 5 இருந்தா பிரேக். greater than 5 இருந்தா பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் greater than இல்லை அப்படின்னா f string count is not count is பண்ணிடலாம். எப்போ count is count plus equal to 1 எக்ஸிட் ஆகுது. அதிகமாக ஓகே இன்னும் ஒரு நிமிஷம்.
இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து வைல் ட்ரூ அப்படின்னு கொடுத்தோம்னா எப்பயுமே எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும், இந்த லூப் கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எப்போ டெர்மினேட் ஆகும் அப்படின்னா இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிட் ஆகும்போது இந்த ஒயில் லூப் வந்து எக்ஸிட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம கவுண்ட் வந்து ஈக்குவல் டு ஒன்னு வச்சிருக்கோம். இப்போ அடுத்து வந்து ஒயில் லூப் வந்து ட்ரூ இஃப் கவுண்ட் வந்து செக் பண்ணணும், கிரேட்டர் தென் 5 பார்க்கும். கிரேட்டர் தென் 5னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நவ் கவுண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதில் பிரிண்ட் பண்ணோம். அப்புறம் கவுண்டோட வேல்யூ வந்து நம்ம ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஒயில் லூப் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் எப்போ அப்படி எக்ஸிட் ஆகும் அப்படின்னா கவுண்டோட வேல்யூ ஃபைவ் விட கீழே 6ன்னு போகும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். பிரிண்ட் த எக்ஸிட் த லூப் அண்ட் கவுண்ட் இஸ் கவுண்ட்னு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கவுண்ட் இஸ் ஒன்னுன்றது எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணுது, கீழே 5 இல்லை அப்படின்னா எல்ஸ் பிளாக் 3க்கு எக்ஸிக்யூட் ஆகும். 4க்கும் அதே மாதிரி எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். 5க்கும் எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். 6ன்னு வரும்போது இஃப் கவுண்ட் வந்து கிரேட்டர் தென் 5, ஆமாம் ஆர் இஸ் வந்து கிரேட்டர் தென் 5, அப்போ அதனால பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிட் ஆகிடும். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட்னா ஒயில் லூப் என்டையராக எக்ஸிட் ஆகிடும். இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் எக்ஸிட் எடுத்த லூப் அண்ட் கவுண்ட் இஸ் கவுண்ட்னு வந்து வரும். ஸோ எக்ஸிட் பண்ணி பார்த்தா தான் புரியும். கவுண்ட் இஸ் ஒன் அப் டு 5, எக்ஸிட் எடுத்த லூப் அண்ட் கவுண்ட் இஸ் 6. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எப்போ கவுண்டோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 5ங்கும் போது பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிட் ஆகும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒயில் லூப் வந்து டெர்மினேட் ஆகிடும். ஓகே, அடுத்து நம்ம இப்போ ஒயில் லூப் வித் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஒயில் லூப் வித் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு கவுண்ட்டு ஈக்குவல் டு 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்குவோம். வைல் ட்ரூ எப்பயுமே எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் கவுண்ட் கிரேட்டர் தென் 10 இருந்தது அப்படின்னா பிரேக் பிஐஏகே பிரேக் ஸ்டேட்மெண்ட்டு. if count mod 2 equal to 0 இருந்தா mod 2 equal to 0 இருந்தது அப்படின்னா count plus equal to 1 continue statement கொடுத்துருவோம். continue statement இங்க என்ன பண்றோம், print f string the count is count அப்படின்னு print பண்ணிடும். அதுக்கடுத்து கவுண்டோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 கண்ட்ரோல் லெஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கவுண்டர் வேல்யூ வந்து 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். வைல் ட்ரூ எக்ஸிட் ஆகும். இஃப் கவுண்ட்டுக்கு வந்து கிரேட்டர் தென் 10 பார்க்கும். கிரேட்டர் தென் 10னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடும். அதுக்கடுத்து அப்படி இல்லைன்னா எல்எஃப் கவுண்ட் மாடு 2 ஈக்குவல் டு 0 பார்க்கும். கவுண்ட் மாடு 2னா அப்படின்னு என்ன இருக்குன்னா கவுண்டோட வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணுறது ரிமைண்டர் வந்து ஈக்குவல் டு 0 இருந்தது அப்படின்னா அப்படி இருந்ததுன்னா கவுண்டோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே எக்ஸிக்யூட் ஆகாது. எக்ஸிக்யூட் ஆகாமல் அடுத்த ஐட்ரேஷனுக்கு வந்து போயிடும். ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும் அப்படின்னா கவுண்ட் மாடு 2 வந்து ஈக்குவல் டு 0 இருக்கும்போது கவுண்டோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன் அப்படின்னா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுறதுனால கவுண்ட் மாடு 2 ஈக்குவல் டு 0 இருக்கும்போது கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அதுக்கடுத்து ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் எதுவும் எக்ஸிக்யூட் ஆகாது, நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போயிடும். ஸோ இப்படி நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போச்சோம்னா மறுபடியும் கவுண்ட் வந்து கிரேட்டர் தென் 10 செக் பண்ணுவோம். கிரேட்டர் தென் 10னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ வெளியில் லூப்புக்கு வெளியில் பிரிண்ட் exited the loop and count is count. கவுண்டோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 11 வரும். 10 10 மட்டும் கவுண்டோட வேல்யூ 11 வரும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம். பைத்தான் ஒயில் லூப் டாட் பிவி பார்த்தீங்களா.
கவுண்டோட வேல்யூ 1 3 5 7 9. ஏன்னா கவுண்ட் மாடு 2 வந்து ஈக்குவல் 0 இருக்கும்போது நம்ம எதுவும் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகாது. ஆகாமல் நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போகும். நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போகும்போது கவுண்டோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். அது செக் பண்ணும். கவுண்டோட வேல்யூ வந்து 10ஓட கிரேடு தான் செக் பண்ணும். செக் பண்ணிச்சுன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா ஒயில் லூப் வந்து டெர்மினேட் ஆகிடும். டெர்மினேட் ஆகிட்டு ஒயில் லூப்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஒயிலோட வேல்யூ வந்து 10 கூட கிரேட்டர் ஆகும்போது இந்த வந்து எக்ஸிட்டட் த லூப் அண்ட் கவுண்ட் இஸ் கவுண்ட் அப்படின்னு வரும். ஸோ இந்த வேல்யூ வந்து வருது, எக்ஸிட்டட் த லூப் அண்ட் கவுண்ட் இஸ் 11 அப்படின்னு வந்து வருது. இப்போ while loop with else block எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கவுண்ட் ஈக்குவல் டு 1 நான் இனிஷியலைஸ் பண்ணிக்குவோம். while count less than or equal to 10 அப்படின்றது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். if count mod 2 equal to 0 இருந்தா break, else அப்படி இல்லை அப்படின்னா print f string count is now count கொடுத்துக்குவோம். கவுண்டோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். கவுண்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்துருவோம். இப்படி ஆகும். எடுத்து else print f exited the loop without break and count is count அப்படின்னும் க்ளோஸ் பண்ணிடுவோம். கண்ட்ரோல் எஸ். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கவுண்டர் வேல்யூ வந்து நம்ம இது எப்படி அப்படின்னா எல்ஸ் பிளாக் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு வந்து கவுண்டோட வேல்யூ வந்து 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். எப்போ இந்த ஒயில் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்னா ஒயில் கவுண்ட் வந்து லெஸ் than or equal to 10, கவுண்டோட வேல்யூ வந்து லெஸ் than or equal to 10 இருக்கிறது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா மாடு 2 வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா கவுண்ட்டு டிவைடட் பை 2 ரிமைண்டர் வந்து ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா while loop டெர்மினேட் ஆயிடும். டெர்மினேட் ஆகிட்டு வெளியில் வந்துடும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுனால எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இப்போ நம்மளோட ப்ரோக்ராமில் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு கவுண்ட் வந்து 1ன்னு இனிஷியலைஸ் ஆகும். லெஸ் than or equal to 10 பார்க்கும். ஆமாம். மாடு 2 வந்து ஈக்குவல் டு 0 பார்க்கும். இல்லை. அப்போ எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா பிரிண்ட் கவுண்ட் இஸ் நவ் கவுண்ட்னு வந்து பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு கவுண்டோட வேல்யூ 2 இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். கவுண்டோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் பண்ணல, 2 வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து கவுண்டோட வேல்யூ 3ன்னு வந்து இருக்கும். 3 வந்து லெஸ் than or equal to 10 பார்க்கும். ஆமாம். மாடு 2 ஈக்குவல் டு 0 இல்லை. அப்போ இந்த எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இப்படி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். 1 3 5 7 9 அப் டு 9 வரைக்கும் இந்த ஒயில் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து ஒயில் லூப் வந்து லெஸ் than or equal to 11 வேல்யூ வந்து 11 இருக்கும்போது கவுண்டோட வேல்யூ வந்து லெஸ் than or equal to 10 இல்லை அப்படின்றதுனால இந்த எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஏன் அப்படின்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகலை, அதனால் இந்த எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுது. நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். பண்ணிவிட்டு சைட்டில் ட்வீட் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கே புரியும். வேல்யூவை மாற்றி காமிக்கிறேன், உங்களுக்கு எப்படி ஃபைல் லூப்பு பார்த்தீங்கன்னா 1 3 5 7 9 எக்ஸிட்டட் வித் லூப் 11 வந்துச்சு. இப்போது கவுண்ட்டுங்க கவுண்டோட வேல்யூ வந்து 1ன்னு கொடுப்போம். கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு இதுக்கு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டு கவுண்ட்டு ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1 அப்படின்றதுக்கு ஈக்குவல். இதுதான் ஷார்ட் ஃபார்ம். கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1 அப்படின்னு அர்த்தமாகும்.
ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து கவுண்ட் வந்து ஒன்றுன்னு இருக்கும். ஸோ கவுண்ட் இஸ் நவ் கவுண்ட்னு ஒன்று கவுண்ட் இஸ் நவ் ஒன்றுன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் கவுண்ட் டூ ப்ளஸ் ஈக்குவல் டு ஒன்று, 1 + 1 = 2, மாடு 2 வந்து ஈக்குவல் டு 0. அதனால் பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறதுனால வைல் லூப் டெர்மினேட் ஆகிடும். வைல் லூப் டெர்மினேட் ஆகிடும். பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுன்றதுனால எல்ஸ் பிளாக்கும் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கவுண்ட் இஸ் நவ் 1 அப்படின்னு மட்டும்தான் வரும். பாருங்க, பார்த்தீங்கன்னா கவுண்ட் இஸ் நவ் 1 மட்டும்தான் வரும். ஓகே, நான் எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாதுன்னு சொன்னேன் இல்லையா? இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த ஒயில் ஸ்டேட்மெண்ட்டோட அசோசியேட் ஆகிருக்கு இந்த எல்ஸ் பிளாக் தான் எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த எல்ஸ் பிளாக்கு இந்த இஃபோட சேர்ந்தது. ஒயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எல்ஸ் பிளாக்கு ஒயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய இஃபோட சேர்ந்தது. இந்த எல்ஸுக்கும் இந்த பிரேக்குக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த பிரேக் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா ஒயில் லூப்போட அசோசியேட் ஆகியிருக்க இந்த எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த பிரேக் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா இந்த ஒயில் லூப்போட அசோசியேட் ஆகிருக்கு இந்த எல்ஸ் பிளாக் தான் இந்த ஒயில் பிளாக்குக்குரிய எல்ஸ் பிளாக்கு. இது எக்ஸிக்யூட் ஆகாது. இன்றைக்கி நாம் இதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு வீடியோ புதன்கிழமை வீடியோவில் ஃபார் லூப் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.